அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்டாக் ஒன்று ஜூன் 27ஆம் தேதி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஏஷியன் பெயிண்ட்ஸு நம்ம இது உங்களுடைய அனலைஸும் பண்ணி வர்த்தகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அதோட லாஸ்ட் இது இனிமேல் ஸ்டாக்ஸ் எதுவுமே நம்ம அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய ரூல் செபி கொண்டு வந்துட்டாங்க. அதனால இனிமேல் ஸ்டாக்ஸ் நான் அப்டேட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? இது பொசிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு ஈக்விட்டியில முதலீடு பண்ணி வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? இது உங்க அனலைஸ் இல்லாம பண்ணாதீங்க. அதுவும் மேக்ஸ் தான், மேத்தமெட்டிக்கல் தான் என்னுடைய தியரி, மேக்ஸ். அத சரி, நான் இப்போ அந்த வீடியோ அப்லோட் பண்ணதை ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இங்க பாருங்க, ஜூன் 27. வணக்கம். ஏசியன் பெயிண்ட் ஸ்டாக்கை பற்றி ஒரு அப்டேட் பார்க்கலாம். இது என்னுடைய வியூங்க. நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி நீங்க எந்த பிரைஸ்ல வாங்கணும் என்ன அப்படிங்கிறது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் நான் கொடுக்கவே கிடையாது. ஸ்டாப் லாஸ் வச்சு தான் பண்ணணும். அதெல்லாம் நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த ஏசியன் பெயிண்ட் ஸ்டாக்கு 3218 அப்படிங்கிற டார்கெட்டை ஃபினிஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அது எப்போன்னா ஆகஸ்ட் 27ஆம் தேதி, ஆகஸ்ட் 27க்குள்ள இந்த பிரைஸை டச் பண்ணிடும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். காலையில் நான் ஆப்ஷன் இதுலேயே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குள்ளே இந்த டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது ஈக்விட்டிலேயோ இல்லை இதுலேயோ எப்படி உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் விருப்பப்படுறபடி ஸ்டாப் லாஸ் வச்சு எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு வச்சு முடிவு பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இது உங்களோட விருப்பம். நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்கள் மெத்தட் எப்படி. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்சைட் நான். சரி, ஓகே. நம்ம இப்போ நம்மளுடைய இதை பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தது என்னைக்குங்க? ஜூன் 27th வீடியோ போட்டிருப்பேன். 28 அதுல இருந்து கவுண்ட் கரெக்டா. அங்கிருந்து பாருங்க, ஏறுற மார்க்கெட்டு இறங்கி ஏறுது, இறங்கி ஏறுது. இன்னைக்கு அதனுடைய 3203 நினைக்கிறேன், 302. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் 202லே புக் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஏன் அப்படிங்கிறத சொல்றேன்றது எவ்வளவு பர்ஃபெக்டா என்னைக்கு அந்த ஐ போச்சு பாத்தீங்களா? இன்னைக்குதான். இன்னைக்கு என்ன டேட்டுங்க? இன்னைக்கு ஐ பார்த்துக்கோங்க, 3203.65 218 ரீச் ஆகல. அதுக்கு காரணம் ஒவ்வொரு இதுமே எந்த புள்ளிகள் அது நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். பாருங்க, இன்னைக்கு தானே 27th கீழே டேட் இருக்கு பாத்தீங்களா? 27th ஆகஸ்ட். தெளிவா சொல்லியிருந்தேன். அதுல ஸ்டாப் லாஸும் கொடுக்க கிடையாது. இது என்னுடைய இதுதான் மேக்ஸ். ஒரு ஸ்டாக்கை ஜூன் 28ஆம் தேதி நம்ம முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளவு, கிட்டத்தட்ட ஒரு 12% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். கரெக்டா? ஈக்விட்டியில பயமே கிடையாது. ஆனா இதை வச்சு போய் ஆப்ஷன் பையிங் பண்ணீங்கன்னா என்ன ஆயிருக்குங்க? உங்க பிரீமியம் புள்ள கரைஞ்சிருக்கும். அது எப்படி ஏறி பாருங்க, ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது. இது அத்தனையுமே நம்ம ஆப்ஷன் பையிங் ப்ராஃபிட் பண்ணி எடுத்து போட்டுருந்தோம். கரெக்டா? ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கவனிங்க. ஏன்னா யூடியூப் பாக்குறவங்க அவ்வளோக்கா சில பேர் பண்ணிருக்கீங்க. அதுலயும் ஒரு சிலர்லாம் ஃபோன் பண்ணி கேட்டீங்க, இந்த லோ இங்க இறங்கும் பொழுது சார் இன்னும் நீங்க அந்த டார்கெட் போபா எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா போகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அது ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதனால இது ஸ்டாக் அப்டேட், டார்கெட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனிமே என்னால ஸ்டாக் எதுவுமே நான் அப்டேட் பண்ண மாட்டேன் யூடியூப்ல. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.